அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். தை மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு பார்க்க போகிறோம். தை மாதத்தில் சூரியன் மகர ராசியில் பயணம் செய்கிறதுனால இது மகர மாதம் என்று அழைக்கப்படுது. செவ்வாய் தனுசு ராசியில் நிற்கிறார். 21ஆம் தேதி மகர ராசிக்கு மாறுகிறார். புதன் தனுசு ராசியில் நிற்கிறார். 13ஆம் தேதி மகர ராசிக்கு செல்கிறார். குரு மேச ராசியில் இருக்கிறார். சுக்கிரன் விருச்சிக ராசியில் இருக்கிறார். 5ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கிறார். சனி கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். ராகு மீன ராசியில் இருக்கிறார். கேது கன்னி ராசியில் இருக்கிறார். அதாவது மகரத்தில் சூரியன் பயிற்சி புது கூட்டணியால் யாராருக்கெல்லாம் யோகம்லாம் தேடி வரப்போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். தை மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு மிதுன ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, பொருளாதாரத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கி நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த நீங்கள் எதிர்பார்த்த வங்கி கடன் சுலபமாக கிடைக்குமுங்க. நெருங்கிய நண்பருக்கு பண உதவி செய்து அவருடைய சிக்கல் சிரமங்களில் இருந்து விடுபட பெரும் பங்களிப்பு செய்வீங்க. முழங்கால் வலியால் அவதிப்பட்ட தாயாரின் நோய்க்காக சிறப்பு மருத்துவரை பார்த்து சிகிச்சை மேற்கொள்ள செய்வீங்க. தொழிலில் புதிய நுணுக்கத்தை பயன்படுத்தி மற்றவங்களின் மத்தியில் உயர்ந்து நிற்பீங்க. யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க. வெளியூர் பயணங்கள் மூலமாக புதிய ஆர்டர்களை பெற்று வியாபாரத்தை பெருக்குவீங்க. திருமோகூர் காலமேக பெருமாளை வழிபடுங்க. சூழும் துன்பங்கள் தூர ஓடுமுங்க. மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதம், அதை பற்றி பார்க்கும் பொழுது தைரிய வீரிய காரகனான செவ்வாய், வித்யா காரகனான புதனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்தான். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் உண்டாக்குவார். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பார். புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் வெற்றியாகும். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். லாபம் அதிகரிக்கும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தவங்களின் செல்வாக்கு உயரும். புதிய பதவி பொறுப்புகள் சேரும். உங்கள் புத்தி சாதுரியத்தால் நினைத்ததை சாதித்து கொள்வீங்க. பணியில் உண்டான சங்கடங்கள் விலகப் போதே. தொழிலாளர்கள் சங்கடங்கள் விலகும். பாக்கிய சனியால் பொருளாதார நிலை உயரும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். சிலர் புதிய வாகனம் வாங்குவாங்க. தம்பதிக்குள் உண்டான சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். திருமண வயதினருக்கு வரம் தேடி வரும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அதற்குரிய பாக்கியம் உண்டாகும். உங்கள் உழைப்பிற்கு பலன் கூடுதலாகும். வெளிநாட்டு முயற்சிகள் லாபத்தை உண்டாக்கும். பெண்களின் நீண்ட நாள் விருப்பங்கள் பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் அதிகரிக்கும். சந்திராஷ்டமம் பிப்ரவரி 8. அதிர்ஷ்டமான நாள் ஜனவரி 18, 23, 27, பிப்ரவரி 5, 9. பரிகாரம் கந்த சஷ்டி கவசம் படித்து முருகனை வழிபட நன்மைகள்லாம் உண்டாகும். மிதுன ராசி பலன்கள் அதில் திருவாதிரை, அதை பற்றி பார்க்க போகிறோம். அறிவு காரகனான புதன் யோக காரகனான ராகுவின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில் செயல்கள் யாவும் வெற்றியாகும். நினைப்பது யாவும் நடந்தேறும். புதிய முயற்சிகளில் லாபம் அதிகரிக்கும். வெளிநாட்டு தொடர்புகளில் இருந்த தடைகள் விலகும். அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்குரிய பலன்கள் உண்டாகும். லாபம் பல வழிகளில் வர ஆரம்பிக்கும். சிலருக்கு இரகசிய செயல்களில் ஈடுபாடு உண்டாகும். அதனால் சங்கடங்களை சந்திக்க வேண்டிய நிலையும் ஏற்படும். பணியில் இருக்கிறவங்களின் பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். இருந்தாலும் பணிகளில் கவனம் அவசியம். ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் நேர்மையாக செயல்பட்டால் எந்த விதமான சிக்கல்களும் ஏற்படாமல் போகும். தம்பதியர் இடையே பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் விரைவில் அது சரியாகிவிடும்.
ஒருவரிடம் ஒருவர் மனம் விட்டு பேச போகிறீங்க. சிலருக்கு எதிர்ப்பாளினரால் தேவையற்ற அவப்பெயர் உண்டாகும். குடும்பத்தின் மீதான அக்கறை அதிகரிக்கும். பிள்ளைகளின் நலனில் கவனம் செலுத்துவீங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சித்து வந்தவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் உருவாகும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை, புதிய வீடு கட்டி அதில் குடியேறும் நிலை ஏற்படும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் உண்டாகும். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட்டு நினைத்ததை அடைவீங்க. செல்வாக்கு உயரும். விவசாயிகளின் வாழ்வில் புதிய நம்பிக்கை உண்டாகும். பெண்களின் வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவீங்க. சந்திராசிரம தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிப்ரவரி 9 அதிர்ஷ்டமான நாள் ஜனவரி 22, 23, 31, பிப்ரவரி 4, 5. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது பிரத்தியங்கிராவை வணங்கி வழிபட வளம் உண்டாகும். மிதுன ராசி பலன்கள் புனர்பூசம் 1, 2, 3 பாதம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தெய்வீக அறிவிற்கும் வேதாந்த ஞானத்திற்கும் காரகனான குரு, கல்விக்கும் அறிவுக்கும் காரகனான புதனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் வெற்றிகளை அடையக்கூடிய மாதமாக இருக்கும். பணவரவில் இருந்த தடைகள் விலகும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு புதிய பொறுப்பு சேரும். பணியில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் ஏற்படும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். போட்டிகளை சமாளித்து விற்பனையில் லாபம் அடைவீங்க. புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களின் எண்ணம் நிறைவேறும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை உண்டாக்கும். கலைத்துறையினரின் விருப்பம் நிறைவேறும். விவசாயிகள் விளைபொருளுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். லாபம் அதிகரிக்கும். திருமண வயதினருக்கு வரம் தேடி வரும். பெண்களின் கனவு நிறைவேறும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். சந்திராசிரமம் பிப்ரவரி 10 அதிர்ஷ்டமான நாள் ஜனவரி 21, 23, 30, பிப்ரவரி 3, 5, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது உலகளந்த பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி வழிபட துயரம்லாம் தீரும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது தை மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு மிதுன ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.